நாயன்மார்களை பற்றிய பதிவுகளை தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 10வது நாயன்மாராக வரக்கூடிய குங்கலிய நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாயன்மாரனுடைய வாழ்க்கை வரலாறை தான் கதை வடிவில் நம்ம இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். இந்த குங்கலிய நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடவுர் அவதாரம் எடுத்தவர், அந்தனர் மரபிலே அவதாரம் எடுத்தவர், மிகுந்த செல்வ செழிப்போடு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இருந்தும் கூட இறை பக்தியையும் அடியார் பக்தியும் தன்னுடைய சிரம் மேற்கொண்டு செய்து வந்தவர். இப்படி ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு குங்குலிய கைகிரியம் அப்படிங்கிறத தொடர்ந்து செய்துட்டு வந்தாரு. குந்தி தின்றால் குன்றும் குறையும் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய செல்வங்களை எல்லாம் வைத்து தொடர்ந்து அந்த கோவிலுக்கு குங்குலிய கைகிரியத்தை செய்துட்டு வராரு. இப்படி ஒரு சூழ்நிலையில தன்னுடைய செல்வங்களை அனைத்தும் வைத்து கைகிரியத்தை செய்துட்டு வராரு. தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது எப்பேற்பட்ட சொத்தாக இருந்தாலும் கரையும் அல்லவா, அது போலவே இந்த குங்குலிய கைகிரியத்தை தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வைத்து கூட கைகிரியத்தை செய்துட்டு வராரு. முதல்ல தங்கம், பிறகு வெள்ளி, இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வித்தாச்சு. எல்லா பொருட்களையும் விற்று அந்த கோவிலுக்கு குங்குலிய கைகிரியத்தை செய்துட்டு வராரு. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் வீட்டில் இருக்கிற அனைத்து பொருட்களையுமே வித்தாச்சு. இப்போ விற்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து அந்த குங்குலிய கடைக்கு போயிட்டு நாளைக்கு தரேன்னு சொல்லி கடனாக கூட பெற்று அந்த குங்குலிய கைகிரியத்தை செய்துட்டு வந்தவர். இப்படி ஒரு சூழ்நிலை, விற்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லை. வீட்லேயோ மனைவி சொல்கிறாங்க, நீங்களும் முக்கியம், இந்த குடும்பமும் எனக்கு முக்கியம், நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆலயத்திற்கு செய்யக்கூடிய கைகிரியமானதும் எனக்கு முக்கியமான ஒன்று தான், அதனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருமாங்கல்யத்தை கழட்டி கணவருடைய கையில் கொடுக்குறாங்க. ஒரு கயிறில் மஞ்சள் எடுத்து கோர்த்து போட்டுக்கிட்டு மாங்கல்யத்தை கழட்டி கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் பசியில் இருக்கலாம், வரக்கூடிய அடியார்கள் பசி அப்படின்னு கேட்கும் பொழுது உணவில்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால இந்த திருமாங்கல்யத்தை வச்சாவது உணவுப் பொருட்கள் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, அதை வச்சாவது அடுத்த வேளை வரக்கூடிய அடியார்களுக்கு உணவு செய்து பரிமாறுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு நிலை அந்த வீட்டில். ஆனாலும் கூட இந்த கைகிரியம் பண்றதை அவர் நிறுத்தவே இல்லை. இவர் இந்த திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வியாபாரி எதிர வராரு. அவரை பார்த்துட்டு இது என்ன பொருள்னு கேட்குறாரு. இது குங்குலிய மூட்டை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த குங்குலியத்தை அவிழ்த்து காட்ட சொல்றாரு. அவிழ்த்து பார்த்தா அருமையான குங்குலியம். இவருக்கு மனமே இல்லை. அந்த திருமாங்கல்யத்தை பண்டமாற்று முறையில அந்த வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு இவருக்கு ஆலயத்திற்கு தேவையான அனைத்து குங்குலியத்தையும் வாங்கிட்டு வந்தாரு. ஒரு மூட்டை நிறைய குங்குலியத்தோடு வீட்டுக்கு வராரு. இவர் வரக்கூடிய அந்த வழியில பார்த்த மனைவி வீட்டுக்கு அரிசி, உப்பு, புளின்னு ஏதோ கணவர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு மூட்டையில நினைச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து மூட்டையை அவிழ்த்து பார்த்தா எல்லாமே குங்குலியம். மனைவி கேட்குறாங்க, இந்த மாங்கல்யத்தை வச்சாவது அடியார்களுக்கு உணவு செய்து பரிமாறலாம்னு நினச்சோமே, இப்போ இப்படி பண்ணிட்டீங்களே, இந்த குங்குலியத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களே, இப்போ எப்படி அடியார் வந்தால் நான் பரிமாறுவேன்னு கேட்குறாங்க. இவரோ அந்த குங்குலிய மூட்டையை தூக்கிக்கிட்டு பசி மயக்கத்தில் கோவிலை நோக்கி போகிறாரு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பசி. இவரோ பசி மயக்கத்தில் தள்ளாடி நடந்து சிவபெருமானை போய் கோயிலில் பார்க்க போயிட்டாரு. அங்கே போய் அந்த குங்குலிய கைகிரியத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட அவரால் முடியல, அவ்வளவு பசி மயக்கம். இந்த ஒரு நிலையில் இங்கே வீட்டில் எங்கே திரும்பினாலும் உணவுப் பொருட்களாக இருக்குது, மளிகை பொருட்களாக இருக்குது. மனைவிக்கு ஒரே அதிசயம், இப்போ தானே கணவர் சத்தம் அந்த பக்கம் போனார், அதுக்குள்ளே வீட்டில் இவ்வளவு மளிகை பொருட்களாக இருக்கே, இது யார் கொண்டு வந்து வச்சுருப்பா, எப்படி இருந்திருக்குங்கிற ஆர்வத்தோடையே பார்த்துட்ருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கணவர் வந்ததும் பேசிக்கலாம், அடியார்கள் வரும் பொழுது உணவில்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கிற பொருட்களை வச்சு எப்படியாவது உணவு பரிமாறிடலான்னு சொல்லி இருக்கிற உணவுப் பொருட்களெல்லாம் வச்சு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயோ அவர் பசி மயக்கத்தில் இருக்காரு. அசரீரியாக இறைவன் தோன்றி, குங்குலியாரே வீட்டுக்கு போய் பாலமுது சாப்பிட்டுட்டு பிறகு வந்து என்னுடைய கைங்கரியத்தை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்றாரு. இவருக்கா பசி மயக்கத்துல ஒண்ணுமே புரியல. பாலமுது அப்படிங்கிறது எப்படி வீட்டில் இருக்கும், அங்கதான் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடைய பசியில திருப்பியும் நடந்து வீட்டுக்கு போறாரு. போய் பார்த்தா அவ்வளவு உணவுப் பொருட்கள் நிறைய இருக்கு. இவருக்கும் ஆச்சரியம். மனைவி கிட்ட போய் கேட்குறாரு, இன்னும் பெட்டகத்தை மட்டும்தாங்க திறந்து பார்க்கல, எங்கே பார்த்தாலும் மளிகை பொருட்களும் அரிசியும் பருப்புமா இருக்குது, எனக்கு எதுவுமே புரியலைங்க, நீங்கள் அந்த பக்கம் போயிருப்பீங்க அவ்வளோதான், அதுக்குள்ளே இங்கே இவ்வளவு பொருட்கள் வந்துருச்சு, யார் கொண்டு வந்து வச்சா என்னன்னே எனக்கு தெரியலைங்கன்னு 2 பேருமே போய் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டகத்தையும் திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்க்கை வசதியோடு வாழ்ந்தாங்களோ அந்த பணம், நகை அனைத்துமே அந்த பெட்டகத்தில் இருக்குது. அப்பொழுதுதான் இறைவன் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் காட்சி கொடுத்து, என்னுடைய திருப்பணியின் பொருட்டு நீ இழந்த அனைத்து செல்வங்களும் மீண்டும் பெறுவாயாகன்னு வாழ்த்து கூறி மீண்டும் அந்த கைகிரியத்தை தொடர்ந்து செய்ய வாழ்த்துறாரு. இவர் தொடர்ந்து இந்த கைகிரியத்தை செஞ்சுட்டே வராரு. இப்பேற்பட்ட பக்தி அப்படிங்கிறது இந்த குங்குலிய நாயனாருடைய பக்தி. தொடர்ந்து நம்ம நாயன்மார்களுடைய பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்த்த நாயன்மார் பதிவு அப்படிங்கிறது குங்குலிய நாயன்மாரனுடைய பதிவு. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.